விஜய் மற்றும் த்ரிஷா சமீபத்தில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கோ ப்ரொடியூசர் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அவர்களுடைய மகன் வெட்டிங் ரிசப்ஷனை ஒன்னா சேர்ந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கலர்ல இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க. இவங்களோட இந்த எதிர்பாராத திடீர் பப்ளிக் அப்பியரன்ஸ் மக்கள் மத்தியில பேசு பொருளா மாறிச்சு. காரணம், சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணதுல விஜய் ஒரு நடிகையோட திருமணம் மீறிய உறவுல இருக்காருன்னு குறிப்பிட்டிருக்காங்க. மனுல அந்த நடிகை யாருன்னு மறைமுகமா சொல்லியிருந்தாலும் நேரடியா குறிப்பிடல. இந்த ஒரு சூழ்நிலையில விஜய் மற்றும் த்ரிஷா ஒன்னா சேர்ந்து இந்த திருமண விழாவை அட்டன் பண்ணதுனால பலரும் சங்கீதா சொன்ன அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க. மேலும் சோசியல் மீடியால பலரும் விஜய் மற்றும் த்ரிஷாவை ரவிமோகன் மற்றும் கெனிஷா கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு வராங்க. காரணம், ரவிமோகன் ஆர்த்தியை விவாகரத்து பண்றதா அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்போ கெனிஷா கூட தான் வாழ்ந்துட்டு வராரு. மேலும் விஜய் மற்றும் த்ரிஷாவும் ரவி மற்றும் கெனிஷா மாதிரி ஒரே ட்ரெஸ் கலர்ல முதல் முறையா பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுத்தாங்க. இதை நோட் பண்ண பலரும் காலிவுட்ல இப்பெல்லாம் முதல் மனைவியை விவாகரத்து பண்றதுக்குள்ளேயே இந்த மாதிரி ஜோடியா வலம் வர தொடங்கிட்டாங்கன்னு விமர்சனம் பண்ண தொடங்கி இருக்காங்க. இந்த மாதிரியான செயலுக்கு ஆர்த்தி இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்கிறது சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. Nobody wants to say this out loud, so I will say it. Some side chicks don't want the man. They want the power of being chosen over another woman. That's a real thrill. It's not love, it's not romance. It's the ego rush of thinking I can take what someone else already has. இந்த வீடியோல அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, சில ரகசிய காதலிகளுக்கு அந்த ஆண் முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு முக்கியம் என்ன அப்படின்னா, அந்த ஆணோட வாழ்க்கையில ஏற்கனவே இருக்கிற பொண்ணை விட இவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த பவர் தான் வேணும்னு நினைக்கிறாங்க. அதுலதான் அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இது லவ்வோ ரொமான்ஸோ இல்ல. ஏற்கனவே ஒருத்தர் கிட்ட இருக்கிற விஷயத்த என்னால அடைய முடியும் அப்படிங்கிற ஈகோ மட்டும்தான். இது அவங்க மண்டக்குள்ள ஒரு சைலண்ட் காம்படிஷன் மாதிரி ஆயிடும். அந்த ஆண் அவங்க மனைவி இல்லனா ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லிட்டோ இல்ல அவங்களுக்கு தெரியாமலோ அந்த ரிலேஷன்ஷிப்பை ரிஸ்க் பண்ணி இவங்களை பார்க்க வந்தா ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த பொண்ணை விட நான் தான் பெட்டர்னு இவங்க நினைப்பாங்க. இந்த ஃபீலிங் ஒரு போதை மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட அந்த தருணத்துல அவங்க ஜெயிக்கணும், எனக்கு அட்டென்ஷன் வேணும், என்னை மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அதிகமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை என்ன அப்படின்னா, அதே ஆண் ஒரு நாள் வேற ஒரு பொண்ணுக்காக உங்ககிட்ட போய் சொல்லுவான். இந்த மாதிரியான ஆண்கள் பெண்களை மாத்த மாட்டாங்க, அவங்க இருக்கிற இடத்தையே மாத்திப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு காலத்துல நான் தான் வின்னர்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு இப்போ அவளோட இடத்துல வேற ஒரு பொண்ணு வரத பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பா அப்படின்னு இந்த பெண் பேசியிருக்காங்க. மேலும் கேப்ஷன்ல, ஒரு ஏமாத்தக்காரனால தேர்ந்தெடுக்கப்படுறது பெருமையான விஷயம் இல்ல, அடுத்தது உங்ககிட்டயும் அவன் பொய் சொல்லதான் போறான்னு அர்த்தம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை ரவிமோகனோட மனைவி ஆர்த்தி லைக் பண்ணியிருக்காங்க. ஆர்த்தியோட இந்த செயல் இப்போ பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. சோசியல் மீடியால தொடர்ந்து விஜய் மற்றும் த்ரிஷா பத்தின விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. சமீபத்துல தாவிகா சார்பில் நடந்த மகளிர் தின விழாவில் இந்த சர்ச்சைக்கு விஜய் பதிலடி கொடுத்திருந்தாரு. ஆனா த்ரிஷா இன்னுமே இந்த சர்ச்சைகளுக்கு நேரடியா எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம அமைதியா இருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.